இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நிறைய ஜாதி பெருமை இருக்கு. கடந்த மாதத்துல ஒரு நியூஸ் நடந்தது. ஒரே ஊரு நல்லா படிச்சவங்க நல்லா சமுதாயத்துல ஆசீர்வாதமா இருக்காங்க. அந்த ஜாதின்ற ஒரு பேரால ஒரு மகனை துடுக்கி வெட்டி போட்டாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்? யூதர்களுக்கு இந்த மென்டாலிட்டி நீ கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்தவ சபைக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆராதனை, இவங்களுக்கு ஆராதனை. அப்ப நீயே யூதனாதான் இருக்க. வேதம் சொல்லுது ஜாதி என்ற ஒரு அடிமையில கிடையா, நீயும் பாவத்துலதான் அடிக்கிற. ஜாதின்ற ஒரு ஆட்டிடியூடு, ஜாதின்ற ஒரு பெருமை சபைக்குள்ள எல்லாரையும் ஒரு பிளவை கொண்டு வருது. மேட்ரிமணி நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பாக்குறதால சொல்றேன், ஒன்லி ஃபார் நாடார், உன்னை இயேசு நாடவே மாட்டார். ஒன்லி ஃபார் தேவர், தேவனே உன்னை தேடவே மாட்டார். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பைபிளை நல்லா பதிச்சு தியாலஜிகளை வளர்ந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பிரசங்களை பண்ணி லட்சக்கணக்கான பேருக்கு இயேசுவ சொன்னாலும், உனக்குள்ள ஜாதி இருந்தா நீயும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய். ஜாதின்றது ஒரு பாவம். ஜாதி வெறி எனக்குள்ள மாறதுக்கு நான் என்ன செய்யணும்? கிறிஸ்தவத்துக்குள்ள போனா, வெளியால சொல்லவில்லை, கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படி போவோன்றாரு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவன் யாருன்றத உணர்ந்து கடவுள் யாருன்றத பார்த்தாலே ஜாதி வராது. நான் ஒரு பாவி, நான் உள்ள எவ்வளவு ஒழுங்கின்மையும் அசுத்தமா இருக்கிறேன். ஒருவேளை வெளியே நல்லவனா இருக்கலாம், உள்ளுக்குள்ள எவ்வளவு அசுத்தமான கேரக்டர் இருக்குது. வானத்தையும் பூமி பாண்டு படைத்தவர். வேதம் சொல்லுது, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறவர். குப்பை கிட்ட போக எனக்கே பிடிக்காது. இந்த குப்பையை மாத்த அவரே குப்பையாகி என்னை ரட்சித்த ஒரு அன்பை உணர்ந்தாரு. இந்த அன்பை ஒருத்தன் புரிஞ்சுக்கும் போது அவனுக்குள்ள ஜாதி வரையே வராதுங்க.